ஹாய் ஸ்டடி வித் சென்னையில் நம்ம ஹிஸ்ட்ரியோட கண்டினியூஷன் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இன்ட்ரோ அண்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் நான் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் சிந்து சமவெளி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 3300லேருந்து 3900 தான் நம்ம சிந்து வெளி நாகரிகம்னு சொல்கிறோம். நாகரிகங்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 4 இருந்துச்சு. அந்த மெசபடோமியா, சிந்து சமவெளி, ஈஜிப்து அண்ட் சீன நாகரிகம். ஸோ இந்த நாகரிகங்கள் ஆற்றங்கரையோரங்களில் தான் இருந்துச்சு. அதாவது மெசபடோமியா யூப்ரட்டிஸ் மற்றும் டைக்ரஸ், அண்ட் சிந்து சமவெளி சிந்து நதிக்கரையிலையும், ஈஜிப்து நைல் நதிக்கரையிலையும், சீன நாகரிகம் ஹுவாங்கோன்ற மஞ்சள் நதி நிற்கிறது தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஆற்றங்கரை ஓரங்கள்லாம் ஏன் இருந்தாங்கன்னு தெரியும். ஏன்னா அங்கே தான் வளங்கள் அதிகமாக இருந்துச்சு. அவங்க பயிர் செய்து அவங்க தொழிலை செய்கிறதுக்காக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு வெண்கல காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நாகரிகத்தை நம்ம ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சு போகிறோம். ஒன்று ஆரம்ப நிலை 3000லேருந்து 2600 வரைக்கும். முதிர்வு நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 2600லேருந்து 1900 வரைக்கும். இதுதான் நம்ம நாகரிகம்னு சொல்ல போகிறோம். பிந்தைய நாகரிகம் ஒரு 1900லேருந்து 1700. இது பிந்தைய நாகரிகம். இது ஒரு கிராம நாகரிகம் தான். எல்லைகள் இதிலிருந்து பரவி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வடக்கில் ஷர்டிகை ஆப்கானிஸ்தான்லேயும், கிழக்கு ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசத்துலேயும், தெற்கு டைமாபாத் மகாராஷ்டிரத்துலேயும், மேற்கு சர்கோட்டடா பாகிஸ்தான்லேயும் தான் இருந்துச்சு. அடுத்து இது எங்கேருந்து இந்த ஹரப்பா நாகரிகம்ன்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா 1826 சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ஹரப்பாவிற்கு அந்த இடிபாடுகளை பற்றி அவரோட புக்கில் எழுதியிருப்பார். அதுக்கடுத்து 1831 அலெக்சாண்டர் ஃபர்னான்ஸ் அப்படிங்கிறவர் அம்ப்ரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருப்பார். ஸோ இதுக்கப்புறம் 53, 56, 75 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோக்காக ஆய்வு செஞ்சுருப்பார். இந்த 56 அடுத்து 1861 இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை துவங்கப்பட்டிருக்கும். அதில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் முதல் தொல்லியல் ஆய்வாளராக இருந்திருப்பார். இந்த 56 லாகூருக்கும் கராச்சி, அதை லாகூர் டு முல்தான் கூட சொல்லுவாங்க, அந்த ரயில் பாதையில் அதோட இடிபாடுகள் பயன்படுத்தப்பட்டதுனால தான் அதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. 1920 சர் ஜான் மார்ஷல் தான் அந்த ஆய்வை முன்னெடுத்திருப்பார். 1924 சர் ஜான் மார்ஷல் தான் தொல்லியல் துறை இயக்குனராக இருந்திருப்பார். ஸோ இந்த ஹரப்பாவோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்ஸ். அதில் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. 6 பெரும் நகரங்கள் அந்த இடத்துல இருந்திருக்கு. இந்த 6 பெரும் நகரங்களை மேடான பகுதி, இதுதான் ஒரு சிட்டாடல் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களோட முன்னோடி மெஹருக்கு இப்போ தற்போது பலுசிஸ்தானில் இருக்குது. ஸோ ஹரப்பான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1921 தயாராம் சஹானி தான் இதை கண்டுபிடிச்சிருப்பார். முதல்ல இதை கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம ஹரப்பா நாகரிகம்னு சொல்கிறோம். இதுக்கு அர்த்தம் புதையுண்ட நகரம். இது பாகிஸ்தானில் பஞ்சாபில் இருக்குது. ராவி நதிக்கரையோரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இதை கேட்வே சிட்டின்னு சொல்கிறோம். மொஹஞ்சதாரோ இது ஒரு பெரிய நகரம். இது இடுகாட்டு மேடுன்னு சொல்கிறோம். 1922 ஆர்டி பானர்ஜி தான் இதை ஆய்வு செஞ்சுருப்பார். சிந்து மாகாணத்தில் தான் இது இருக்குது. லோத்தல் 1957 எஸ்ஆர் ராவ் கண்டுபிடிச்சிருப்பார். இந்தியாவில் இருக்கிற குஜராத்தில் இருக்குது, சமர்மதி ஆற்றங்கரைக்கு பக்கத்தில். இதை நம்ம துறைமுக நகரம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மான்செஸ்டர்ஸ்னும் சொல்கிறோம். காளிபங்கன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1959 பிபி லால். இந்தியாவில் ராஜஸ்தானில் கக்கரா ஆற்றங்கரைக்கு அருகில் தான் இது இருக்குது. ஸோ உழுத வயல் வேளாண்மை நடந்ததுக்கான ஆதாரங்கள் இங்கே காணப்படுது. ஸோ நம்ம எங்கே கண்டுபிடிச்சாங்க, எந்த ஆண்டுகள்னு பார்ப்போம். ஸோ ஹரப்பா தயாராம் சஹானி 1921லையும், மொஹஞ்சதாரோவை ஆர்டி பானர்ஜி 1922லையும், சித்தஜெண்டரை ஏரியல்ன்றவர் 1931லையும், ரன்பூர் எம்எஸ் ஹச் 1931லையும், சாங்குதாரோ எம்ஜி மஜம்தார் 1931லையும், ரூபர் YD ஷர்மா 1953லையும், லோத்தல் எஸ்ஆர் ராவ் 1957லையும், காளிபங்கனை பிபி லால் 1959லையும், டோலாவீராவை ஜேபி ஜோஷி 1919லையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் குல்லி ஆர்எல் ஸ்டீல் ராகி கர்கி அமரேந்திரநாத் கொட்டர்ஜி சிந்து மாகாணத்தில் இருக்க, பனாவாலி ஜேபி ஜோஷி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு திட்டமிட்ட நாகரிகம் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, அவங்க சுடாத செங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சட்டக வடிவமாக அவங்க நகரங்கள் அமைச்சிருக்காங்க. ஒரு சீரான வடிகால் அமைப்பு, வீடு கட்டுறதுக்கு அவங்க சேற்றாலான செங்கற்களை பயன்படுத்தினாலும் கழிவு நீருக்கு சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்கள் இருந்திருக்கு. பெருங்குளம் மொகஞ்சதாரோவில் 4 நடைமுறை இருந்தாலும் அதில் வடக்கு கிழக்கு படிக்கட்டுகள் இருந்திருக்கு. ஜிப்சம் பூசியிருக்காங்க. ஸோ 6 தானிய கிடங்குகள் ஹரப்பால கண்டுபிடிச்சிருக்கு. அங்கே கோதுமை பார்லியோட மிச்சங்கள் இருந்திருக்கு. தானிய களஞ்சியம் இப்போ இருக்கிற ஹரியானாவில் ராகி கர்கிலையும் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட்டரங்கு வந்து மொகஜதாரோவில் 20 தூண்கள் 4 வரிசையிலையும் தோழரால் நீர்த்தேக்கமும் லோத்தலில் கப்பல் கட்டும் தளமும் இருந்திருக்கு. பொருளாதாரம்னு எடுத்துட்டிங்கன்னா வேளாண்மை இவங்களோட முக்கியமாக இருந்திருக்கு. இவங்க இரட்டை பயிரிடுதல் முறையில் பயிரிட்டு கோதுமை, பார்லி, அவரை, கொண்டை கடலை இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இவங்க கலப்பையில் உழுதுருக்காங்க. இதுக்கான சான்று வந்து காலிப்பொங்கல் இருந்திருக்கு. கால்நடை மேய்ச்சல் இவங்களோட முக்கிய பணி. செம்மறியாடு, வெள்ளாடு, கோழிகளை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. குதிரையை பற்றி இவங்க பயன்படுத்தலை. இவங்களுடைய மாடுகள் ஜெப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. ஒட்டகங்களும் இருந்ததுக்கான அடையாளம் காலிப்பொங்கலில் இருந்திருக்கு. கைவினை தயாரிப்பு இவங்களோட ஒரு முக்கிய பங்கு. ஸோ இந்த மணிகள் வந்து கார்லியன் அப்படிங்கிறது ஒரு மணி, ஜாஸ்பர் அப்படிங்கிறது ஒரு படிக்கல், ஸ்டீரடைல் வந்து நுரைக்கற்கள். இவங்க வந்து செம்பு, வெண்கலம், தங்கம், சங்கு இதில் எல்லாத்துலேயுமே வந்து அணிகலன் செய்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதியும் செய்யப்பட்டிருக்கு. சங்கு நாகேஸ்வர், வைடூரியம் ஷர்ட்டுகை, கார்லியன் லோத்தல், ஸ்டீரடைல் தெற்கு ராஜஸ்தான். ஸோ இந்த மாதிரி இடங்களில் அது கிடச்சிருக்கு. மட்பாண்டங்கள்னு பார்த்திங்கன்னா அடர் சிவப்பு மற்றும் கருப்பு கலந்த வண்ணத்தில் இருந்திருக்கு. இதில் வந்து அரச இலைகள், மீனோட செதிர்கள் அப்படிங்கிற ஒரு ஓவியங்கள் எல்லாமே வந்து அவங்க அதில் பயன்படுத்தியிருக்காங்க. கருவிகள்னு பார்த்தா அவங்க இரும்பு பயன்படுத்தலை. ஸோ படிகக்கல்லால் செய்யப்பட்ட கத்தி பயன்படுத்தியிருக்காங்க. அந்த படிகக்கல் வந்து ரோரிசெட் அப்படிங்கிற ஒரு வகையை சார்ந்தது. அம்பு, ஈட்டி, கோடாரி இது எல்லாமே அவங்களோட கருவிகளாக இருந்திருக்கு. துணிகள் வந்து இவங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி, பட்டு, கம்பளி. இந்த பருத்தி அப்படிங்கிறது வந்து சாதாரண மக்களும், பட்டு வந்து கொஞ்சம் உயர்ந்த மக்களும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நடன பெண் வந்து கையில் இருந்த வளையல்கள் மூலயமா அவங்க அணிகலன் வந்து நிறைய விரும்பி இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இவங்க உருவாக்கிய அணிகலன்களை வந்து அவங்க விற்கவோ பண்ட மாற்றுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களோட வணிகம்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்திரைகள் வந்து ஓமன், ஈராக்லெல்லாம் கிடச்சிருக்கு. இந்த யூனிஃபார்ம் கல்வெட்டு தான் ஹரப்பா மெசபடோமியாவுக்கு இருந்த வணிகத்தை கூறுது. இதுலேருந்து மெலுக்கா அப்படிங்கிற வார்த்தை சிந்து பகுதியை சேர்ந்தது. மெலுக்காலேருந்து அணிகலன் வாங்கியதான் நாரம் சிம் குறிப்பு வந்து குறிக்கிறது. இடைக்கற்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனசதுர வடிவம் கொண்டது. அவங்க இருமடங்கு 1 கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.63 கிராம் வந்து இப்போது இது. ஒரு இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1.75 சென்டிமீட்டர் அளவுக்குள்ள அப்போ பயன்படுத்தியிருக்காங்க. முத்திரைகள் எழுத்து முறைன்னு பார்த்துட்டிங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட எழுத்து முறைகள் இருந்திருக்கு. அதில் அரப்பால் 26 குறியீடுகள் கொண்டது தான் மிக நீளம்னு சொல்கிறாங்க. இன்னைய வரைக்கும் நம்மளால் அதை படித்து புரிஞ்சிக்க முடியல. முத்திரைகள்னு பார்த்திங்கன்னா போக்குவரத்து முதற்கொண்டு அவங்க முத்திரைகள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. கலைன்னு பார்த்திங்கன்னா இந்த நடனமாடும் பெண் சிலை, கற்சிற்பங்கள் இதெல்லாம் பார்த்தா அவங்க வந்து கலையில் அதிக ஆர்வம் கொண்டவங்கன்னு தெரியுது. இவங்களோட பொழுதுபோக்கு வந்து சதுரங்க விளையாட்டாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம அறியப்படுறோம். ஸோ இவங்க மத நம்பிக்கைன்னு பார்த்திங்கன்னா இயற்கை வழிபட்டிருக்காங்க. அரச மரம், தெய்வ வழிபாடு, வேள்விப்பிடங்கள் வந்து காலிப்பொங்கலில் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்களோட நம்பிக்கையாக இருந்திருக்கலாம். ஸோ இதோட வீழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் வீழ்ச்சி இருக்குன்னு ஜான் மார்ஷல், அதுக்கப்புறமா அந்த படையெடுப்புனால வீலர், இயற்கை சீற்றங்கள், காலநிலை, தொற்று நோயினால் அழிஞ்சிருக்கலான்னு கென்னடி, காடுகளை அழிச்சதுனால் அழிஞ்சிருக்கலான்னு பெஸ்டவர்ஸ், அப்புறம் நிலநடுக்கத்தால் இருக்கலான்னு மார்ஷ் எப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறாங்க. மொகஜதாரோவில் வந்து இறந்தவங்களை எரித்து அதுக்கப்புறம் எலும்புகளை மறுபடியும் புதைச்சிருக்காங்க. காலிப்பொங்கலில் வட்ட சதுர வடிவ கல்லறைகளும், சர்க்கொட்டடாவில் முதுமக்கள் தாலிகளும் கிடைச்சிருக்கு. தோலவிராவில் பெருங்கற்கள் அடுக்குதல் மூலயமாவும், லோத்தலில் இருமுறை புதைத்தல் மூலயமா, அரப்பால் கிழக்கு மேற்காவும் புதைச்சிருக்காங்க. வளையல் தொழிற்சாலை, உழுதவலைகள் இதெல்லாம் காலிப்பொங்கலில், பெருங்குழல், கட்டிட அரங்கம், நாட்டியமங்கை, பசுபதி இது வந்து மொகஜதாரோவில், அரிசி கிண்ணம் தொழிற்சாலை, கப்பல் கட்டும் தடம், உடைகள் சாயம் இது வந்து லோத்தல்லையும், நீர்த்தேக்கம், பாறை வெட்டு சிற்பங்கள் தொலைவிராலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிந்து நாகரிகம் என்ற நூலை வந்து ஆரி மார்டிமல் வீரரும், அந்த சொல்லை வந்து முதல் முறையாக பயன்படுத்தினது ஜான் மார்ஷலும், இது வந்து பழந்தமிழரோட பயன்பட்டிருக்கு அப்படின்னு மகாதேவனும் கூறியிருக்காங்க. இவ்வளோதான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது. ஸோ இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ மீதி இருக்கவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.